மாங்காவி கொப்பரையில் இதோ பரணி அந்த மகாதீபம் ஏற்றப்பட்டு விட்டது பாருங்கள். பசுமையை ஊற்றி 7 அடி உயர கொப்பரையில் 1000 மீட்டர் காடா துணியில் 2 கிலோ கற்பூரத்தை போட்டு மலை மீது ஏற்றுகின்றார்கள். இது ஏறத்தாழ 11 நாட்களுக்கு இந்த தீபமானது எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீப தரிசனத்தை இப்போது நாம் பார்க்கின்றோம். தீப தரிசனம் பாவ விமோசனம் என்று அடியை முன்பே குறிப்பிட்டேன். நம்முடைய வினைகளை எல்லாம் வேறறுக்கக்கூடியது. ஒரு டாக்டர் அவர் நோயை குணப்படுத்துகின்றார், சரியாகவில்லை என்று சொன்னால் வேறொரு டாக்டரிடம் செல்கின்றோம். ஆனால் இந்த தீபத்தை பார்த்தால், இந்த மகா தீபத்தை பார்த்தால், அதுவும் எதன் மீது, இந்த அண்ணாமலையின் மீது ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை பார்த்தால் நமக்கு பாவ விமோசனம், நமக்கு இனிமேல் வாழ்க்கையில் மறுபிறவி என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய முக்தியை தரக்கூடியது இந்த தீப தரிசனம். இந்த தீப தரிசனத்தை நாம் சன் நியூஸ் தொலைக்காட்சியின் வழியாக இன்றைய தினம் நம்முடைய வீட்டில், நம்முடைய இல்லத்தில் இருந்து கொண்டே நேயர்களே, நம்முடைய இல்லமே இன்றைய தினம் திருவண்ணாமலையாக மாறிவிட்டது என்று சொன்னால் மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற நாம் அனைவரும் உண்மையில் இன்றைய தினம் பாக்கியசாலிகள் தான் என்று சொன்னால் மிகையல்ல அல்லவா? அப்படி இந்த தீப தரிசனத்தை ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு தன்னுடைய இடது பாகத்தை கொடுத்து மாதொரு பாகனாக வாம பாகத்தை அம்பாளுக்கு கொடுத்த அந்த இறைவன், காட்சி கொடுத்த இறைவன் நமக்கெல்லாம் ஜோதி வடிவத்தில் காட்சி தருகின்றார். இந்த ஜோதியை தரிசனம் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் இனிமேல் ஏறுமுகம்தான் என்று குறிப்பிட்டேன். இறங்கு முகம் என்பதே கிடையாது. அதுதான் இந்த மலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. மற்ற மலைகளிலே எல்லாம் நாம் ஏறி இறங்குகின்றோம், வாழ்க்கை கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் இந்த மலையில் நாம் வலம் வருகின்றோம். இந்த மலையை வலம் வருவதன் காரணமாக எல்லையில்லாத ஆற்றலை நாம் பெறுகின்றோம். இறைவனுடைய திருவடியை காண முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மலை அடிவாரத்தை பார்த்தாலே இறைவனுடைய திருவடியை பார்த்த பலன், அந்த திருவடி என்பது எப்படிப்பட்ட சிறப்பை உடையது பாருங்கள். மா முனிவர் ஏற்றும் பதம் நம் கண்ணுக்கு தெரிகின்றது இந்த ஜோதி. எனவே கண்ணுக்கு தெரிகின்றான் கடவுள். இந்த ஜோதியைத்தான் நம்முடைய வீட்டிலே கூட தீபத்திலே நாம் ஏற்றுகின்றோம். மிகப்பெரிய ஜோதியை நெருங்குவது என்பது முடியாது. நம்முடைய வீட்டில் சிறிய வடிவத்தில் அதே ஜோதியை ஏற்றி வைத்து 5 முகத்தை ஏற்றி வைத்து அந்த 5 முக பெருமான் தான் நம்முடைய வீட்டு ஜோதியிலும் இந்த திருவிளக்கிலும் இருக்கின்றான் என்று நினைத்து அவன் திருவடியை சிந்திக்க வேண்டும். அவன் திருவடி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அடாடா இதோ நமக்கு அந்த இறைவன், வீதி உலா வரக்கூடிய இறைவன் காட்சி தருகின்றான் பாருங்கள். இறைவன் இன்றைய தினம் இப்பொழுது தங்க சப்பரத்தில் எழுந்துள்ளுகின்றான். இப்படி தங்க சப்பரத்தில் எழுந்துள்ளக்கூடிய மாதுருவாகன் அர்த்தநாரீஸ்வரன் இன்று இரவு பார்த்தால் தங்க ரிஷப வாகனத்தில் திருவீதி விழா. இந்த திருவிழாவானது ஏறத்தாழ 13 நாட்கள் நடைபெறக்கூடிய முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு விழாவாகவும், அடுத்த 10 நாட்கள் அருணாச்சலேஸ்வரருக்காக. அந்த 10வது நாள் திருவிழாதான் கார்த்திகை தீப திருவிழா. அந்த கார்த்திகை தீப திருவிழாவில் இறைவனுடைய திருவடியை
நாம் சிக்கன பற்ற வேண்டும். அந்த திருவடி எப்படிப்பட்ட சிறப்புகளை உடையது என்று சொன்னால் நமக்கு காட்சி கொடுப்பதற்காகவே சுற்றி சுற்றி வருகின்றான். மா முனிவர் ஏற்றும் பதத்தை உடைய இறைவன் வலம் வருகின்றான். மா முனிவர் ஏற்றும் பதம் மகிழ்ந்து வரம் தரும் பதம், மற்றவர்கள் பற்றும் பதம், மணக்கோயிலில் வாழும் பதம், என் அன்னை உண்ணாமுலையால் மலர்கையால் வருடும் பதம், வஞ்சன விளங்கும் பதம், மந்திரம் விளக்கும் பதம், இறக்க நடைகொள்ளும் பதம், இருந்து போய் நடக்கும் பதம், வேண்டுவன நமக்கு கொடுக்கும் பதம், எழுந்து விளையாடும் பதம், எது எல்லாம் என் ஈசன் பதமே என்று சொல்லப்படுகின்ற வகையில் அப்படிப்பட்ட திருவடியை தாங்கி இருக்கக்கூடிய இறைவன் இங்கு நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் அந்த கண்கொள்ளா காட்சியை, கோலாகலமான காட்சியை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம், தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக கைலாயத்திற்கு செல்வது என்று சொன்னால் அது அவ்வளவு எளிதான ஒரு செயல் அல்ல. கைலாயம் என்பது அதனுடைய பெருமை என்று சொன்னால் 1000 நாவுடைய ஆதிசேஷனாலும் வேதத்தினாலும் விளக்க முடியாதது சிவலோகம். அந்த சிவலோகம் என்று சொல்கின்ற பொழுது இந்த பூலோகம் இருக்கின்றது அல்லவா, பூமி, இந்த பூலோகம் 15,000 யோசனை விஸ்தீரணம் உள்ளது. இதற்கு மேலாக வாயுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாயு மண்டலம், வாயுக்கள் சஞ்சரிக்கும் வாயு மண்டலம், அதற்கு மேல் மேகமண்டலம், அந்த மேகமண்டலத்திற்கு மேல் சந்திரமண்டலம், சந்திரமண்டலத்திற்கு மேல் ஆதித்த மண்டலம், ஆதித்த மண்டலத்திற்கு மேல் நட்சத்திர மண்டலம், நட்சத்திர மண்டலத்திற்கு மேல் புதன் உலகு, அதற்கப்பால் சுக்கிரன் உலகு, அதற்கப்பால் செவ்வாய் உலகு, அதற்கப்பால் வியாழன் உலகு, அதற்கப்பால் சனி உலகு, அதற்கப்பால் சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்தை தாண்டினால் சத்தியலோகம், அந்த சத்தியலோகத்தை தாண்டினால் வைகுண்ட லோகம், அதற்கருகில் இருப்பது சிவலோகம். அப்பா, இதை சொல்கின்ற பொழுதே நமக்கு மூச்சு வாங்குகின்றது அல்லவா. அந்த சிவலோகத்திலே சென்று அந்த சிவலோகநாதனை, கைலாசபதியை நாம் தரிசிப்பது என்று சொன்னால் முடியாத காரியம். ஆனால் அந்த கைலாசபதியை கருணை கொண்டு, கருணை மலையாக இங்கு எழுந்துள்ளி இருக்கின்றார். இதோ நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் பாருங்கள். அதுதான் அவருடைய கருணை. நம் இல்லத்திற்கே என்று எழுந்தருளி மாணிக்க வாசகர் சொன்னால் அல்லவா, மாலரியா நான்முகன் காணா மலையை நாம் போல் காண்போமே என்று எதிரே இருவர் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் எப்படி பார்ப்போமோ அதை போல் நாம் போல் காண்பதற்காக நம் வீட்டு பூஜை அறையில் படங்களிலே வந்து அமர்ந்து கொண்டு அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கருணை கொண்டு இங்கு இப்பொழுது நமக்கு எப்படி காட்சி கொடுக்கின்றான் என்றால், மாணிக்க வாசகர் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. வான் படித்து மண் புகுந்து என்னை ஆண்டு கொண்ட வள்ளல் என்று சொன்னார். என்ன அற்புதமான வார்த்தைகள்! வான் படித்து வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கடவுள் இப்படி இறங்கி வருகின்றானா? அதாவது இதை நயமாக சொல்ல வேண்டும் என்றால், சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பர்களே, இறைவன் கைலாயத்தில் கைலாசபதி அவனை தரிசிப்பதற்காக தேவர்கள் சொல்கிறார். கிடுகிடுந்து அவர் எங்கேயோ புறப்படுகின்றார். கையில் சூழாயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர் அவசரமாக புறப்படுகின்றார். எங்கே புறப்படுகின்றார் பார்ப்போம். அப்படி புறப்படுகின்ற நேரத்தில் வருணன், நான் தான் வருணன், என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிட்டக்க போறான். நீ பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டாய், பெய்யக்கூடாத நேரத்தில் பெய்து கழுத்தரப்பாய் என்று அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இவர் எங்கோ புறப்படுகின்றார். அப்படி புறப்படுகின்ற நேரத்தில் கிடுகிடுன்னு ஓடிப்போய் நான் தான் குபேரன் என்றார். நீ இருக்க வேண்டியவர்களிடம் இருக்க மாட்டாய், யார் யாரிடம் இருக்க வேண்டாமோ அவர்களிடமெல்லாம் இருப்பாய் என்று அவனுடைய வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இறைவன் புறப்படுகின்றான். பாருங்கள், அப்படி புறப்படுகின்றான். அடுத்ததா
அப்படி காலை விந்திக்கிட்டு ஒருத்த வந்தான். நான் தான் சனி, நான் புறப்படுற நேரத்திலேயே ஏப்பா அப்படின்னு. இல்லாதான் இந்த இறைவனை வணங்கினால் சனியினால் வரக்கூடிய தொல்லை கிடையாது. அந்த சனியனுடைய வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இறைவன் புறப்படுகின்றான். எங்கு புறப்படுகின்றான் என்று சொன்னால், மாணிக்க வாசகர் சொன்னார் அல்லவா, வான் படித்து, அதாவது வானத்திலே உள்ள தேவர்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருள் என்று சொன்னால் அவன் மேலான பொருள். அந்த மேலான பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் வானத்திலே உள்ள தேவர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கு அவசரமாக புறப்படுகின்றான் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே வந்து படத்திலே அமர்ந்து கொண்டு இதுவரையில் காட்சி கொடுத்த அந்த பரம்பொருள் இன்றைக்கு நம்முடைய சன் நியூஸ் தொலைக்காட்சியின் வழியாக அணுக முடியாத மலையாக இருந்த அந்த அண்ணாமலை, அந்த அருணாச்சலேஸ்வரன் பக்தர்களுக்கு, எளிமையான பக்தர்களுக்கு அணுகக்கூடியவனாக, அவன் எளிவந்த பிதானாக, எம்மானாக, அதாவது நம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி வருகின்றான். அதைத்தான் நாம் போல் காண்போமே என்றார். நாம் போல் என்று சொன்னால் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை போல. இப்பொழுது எதிரிலே ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார், அவரை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அதை போல என்ன சார், அப்ப தெய்வம் எதிரிலே என்று அப்படி கேட்கக்கூடாது. ஏதாவது நல்லவர்கள் வடிவத்தில் அந்த பரம்பொருள் வந்து நமக்கு நன்மையை செய்வான், அந்த நம்பிக்கை வேண்டும். நாளைய வாழ்க்கை என்பதே நம்பிக்கைதானே. நம்பினோர் கெடுவதில்லை. நமக்கு வாழ்க்கையில் தேவை நம்பிக்கை. நம்பிக்கையோடு அந்த இறைவனுடைய பாதத்தை பற்றுவோம். வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அவன் நம்மை மேலே உயர்த்துவான். அதைத்தான் குறிப்பிட்டேன். இந்த இறைவனை வணங்கினால் நமக்கு இனிமேல் ஏறு முகம்தான், இறங்கு முகம் என்பது கிடையாது என்று. இந்த இறைவனை வணங்கக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்தவர்கள், நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருத்தலம் என்று போற்றப்படுகின்ற அந்த திருவண்ணாமலையை நினைத்தாலே அத்தகைய எல்லா அன்பர்களும் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும், அதாவது அன்பர்களே, தனம் பெற்று, கல்வி பெற்று, ஒரு நாளும் தளர்வறியா மனம் பெற்று, நெஞ்சில் வஞ்சனை இல்லா இனம் பெற்று. இது ரொம்ப முக்கியம். காரணம், எதிரிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக இருப்பார்கள், பிறகு வேறு மாதிரியாக பேசுவார்கள். எனவே நெஞ்சில் வஞ்சனை இல்லா இனம் பெற்று, பெற்று பெற்று என்று சொன்னால் எப்படி? உலகத்தில் நல்லன நல்லன என்று என்னென்ன இருக்கின்றதோ அந்த நல்லன எல்லாம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நேயர்கள் அனைவருடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் மங்களமாக நடைபெற வேண்டும் என்று, சுப நிகழ்ச்சிகளாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, தீபம் என்று சொன்னாலே அது மேல் நோக்கி சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையில் மனிதனும் மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு, சாதாரணமாக ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி தலைகீழாக பிடித்தோம் என்று சொன்னால் அந்த சுடர் மேல் நோக்கித்தானே எரிகின்றது. இதோ இப்பொழுது இந்த சுடரையும் பார்க்கின்றோம், இது மேல் நோக்கிதானே எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் வாழ்க்கையில் மேல் நோக்கி செல்ல வேண்டியவன் மனிதன், இந்த ஆத்மா என்பதை நினைவூட்டுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது இந்த தீபத் திருநாள். இப்படிப்பட்ட இந்த மகா தீபத்தை தரிசித்த பக்தர்கள் எல்லா செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் வர்ணனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.